தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை வீழ்த்துவதற்காக டிவிகே எம்எல்ஏக்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க முயன்றதாக கூறி குதிரை பேரம் ஹார்ஸ் ட்ரேடிங் விவகாரம் வெடித்துள்ளது. உத்தங்கரை தொகுதி டிவிகே எம்எல்ஏன இளையராஜாவிடம் சட்டப்பேரவை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க ரூபாய் 35 கோடி முதல் ரூபாய் 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டதாக சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகிய 3 பேரை கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர். சென்னை போலீசார் வெளியிட்டுள்ள முதற்கட்ட விசாரணை தகவல்களின்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் முன்னாள் திமுக அமைச்சர் மற்றும் தற்போதைய கோவை தெற்கு எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோரின் நேரடி உத்தரவின் பேரில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த அரசுக்கு எதிரான சதித்திட்டத்தின் பின்னணியில் முதன்மை சூத்திரதாரியாக செந்தில் பாலாஜி சேர்க்கப்பட்டுள்ளதால் அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வழக்கில் பெயர் சேர்க்கப்பட்டதை அடுத்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் இந்த விவகாரம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என எதிர்த்தரப்பில் கூறப்படுகிறது. திமுக தரப்பிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி மற்றும் ஆளுநரிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்களுக்கு சாதகமாக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக ஒரு எதிர்ப்புகாரை அளித்துள்ளனர். இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா அல்லது நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோருவாரா என்ற பரபரப்பு நிலவி வருகிறது.